சிங்கத்தை கொண்டிருக்காங்க. ஆமா, என்ன துரத்துன சிங்கம் எப்படி இறந்துருக்கும்? ஒன்றுமே புரியவில்லையே. யாரோ என்னுடைய அவயவக்குரல் கேட்டு தன் உயிரை மதிக்காமல் என் உயிரை மதித்து அந்த சிங்கத்தோடு போராடி அந்த சிங்கத்தை கொண்டு என் உயிரை காப்பாற்றிய அந்த உத்தமர் யார் என்று தெரியவில்லையே. யாராக இருக்கும்? யாரோ ஒருவர் கடவுளாக இருக்கலாம். மனிதனும் கடவுளாகலாம் என்று சொல்கிறார்கள். அப்படி மனித உருவத்தில் வந்த கடவுள் யாராக இருக்குமோ தேடி பார்க்கலாமா? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிருக்க முடியாது. சுற்றி தேடி பார்ப்போம். அப்படி யாராவது இருந்தால் அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அதன் பிறகு நம்ம இருப்பதற்கு செல்லலாம். யாருமே தெரியல. ஒருவேளை அவரா இருக்குமோ அந்த சிங்கத்தை கொன்றது? தெரியலையே. எதற்கு நல்லா கவனித்து பார்க்கலாம். சந்தேகமே இல்லை, அவரேதான். என்ன ஒரு அசதியான தூக்கம். உடல் முழுவதும் காயங்கள், கீறல்கள். அந்த சிங்கத்தின் நகத்தின் கீறல்கள் பட்டு காயங்கள் பட்டு இருக்கிறது. எப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? இவர் என்ன சொல்லலாம்? என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த
இருக்கிறார். ஆகையால் ராஜகுமாரா என்று கைதட்டி அழைக்கலாமா? அதுதான் சரி. அடிச்சு போறாம கையை தட்டுங்க. இவனோட எந்த நேரம் பார்த்து ஆலையும் விஷயம் இருக்கு. சொல்ற வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். கண்ணாலையும் புரிய மாட்டேங்குது. தூங்குறவனையும் தூங்க விடாம சதா தொந்தரவே கொடுத்துருக்கானே. மாடாப்பழுக்கு பிறந்தவன். ஆமா, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னா பிடிக்காது. ஆமா, தூங்கிட்டே இருக்கிறாரு. குழம்பிட்டே இருக்கிறாரு பாவம். எனக்கு இருந்தாலும் ஏதோ சந்தேகம் வருது. அதை எப்படி நிவர்த்தி பண்றது? பார்க்கிற போது ஏதோ ஒரு சிந்தனை வருது. சொல்லக்கா அப்படின்னு மாறியது நெஞ்சம் மாற்றியவர் காரிகையில் உள்ளம் காண வருவாரோ மாறியது நெஞ்சம் எல்லாமே ஒரே புதிராகவே இருக்கின்றது. என்னவாக இருக்கலாம்? ஒருவேளை குதிரையில் ஆறு வைக்கப்பட்ட செய்கின்ற வேலையிலே நண்பா, இந்த இடத்திலே தாங்கள் இருப்பதோ தனிமையில் இருக்கின்றீர்கள், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் சொல்லாதான் இன்றைக்கு ஒரு புதிரான வார்த்தையை தெரிவித்தான். அப்பொழுது என்னவென்று விடுவதற்கு
இங்கே மோகினி கூட்டம் ஒன்று சுற்றி திருவது உள்ளது என்னுடைய கண்களுக்கு தென்படுகிறது. ஆகவே தாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி சென்றார். ஒருவேளை அவன் சொன்னது மாதிரி அப்படி ஏதேனும் தோன்றி மறைந்து இருந்தாலும் இருக்கலாமா? இருந்தாலும் இருக்கலாம். ஆகையினால இந்த இடத்தை கொஞ்சம் நன்றாக சுற்றி பார்க்கலாம். பார்த்தா ஆமா விழுந்து விட்டதா? அப்படி என்ன வானம் என்ன ஓட்ட அந்த மாதிரி தெரியவில்லையே. பிறகு யாரா இருக்கலாம்? ஒன்றுமே புரியவில்லையே. ஒருவேளை என்னுடைய நண்பன் சொல்லி சென்றானே அந்த பேயாக இருந்தால் இருக்குமோ? பேய் என்றால் இப்படி இருக்கும் என்று கேட்டேன். பேய் என்றால் பல பெண்களுக்குள் அழக ஒரே பொண்ணுகிட்ட ஒப்படைச்சு பார்ப்பதற்கு வார்ப்பு சில மாதிரி கண்ணு முன்னாடியே வந்து இருக்கும். அதே நேரத்தில் பேய்களுக்கு கால்கள் இருக்காது. அப்படி கால்கள் இருந்து விட்டால் அது பேயாக இருக்க முடியாது, அது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும். ஆனா அவன் சொன்ன அங்க அடையாளங்கள் அப்படிக்கு அப்படியே இருக்கிறது. இருந்தாலும் இதுக்கு கால் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆக்சன் சென்று பார்க்கலாமா? அழகான இறந்த கால்கள். பெண்ணென்றால் இவளல்லவா பெண். என்னுடைய வாழ்க்கையை நினைத்தால் முதல் முறையாக இவ்வளவு ஒரு அளவு பொருளிய பெண்ணை பார்த்திருக்கிறேன். அதனை எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்க வேண்டும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது இன்னைக்குத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது. அதிலும் பின்னாடி இருந்து பார்க்கிறப்ப இவ்வளவு அழகாக இருக்கின்றார்களே. இந்த முன்பகுதியில் போய் பார்த்தா எப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லத்தான் வேண்டுமா? அல்லது ஒருவேளை இது சொல்லத்தானாக இருந்தாலும் இருக்குமா? இதனுடைய அழகை அமைப்பையும் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வர்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எழுந்திருக்கிறது. எப்படி வர்ணிப்பது? நான் இதுவரைக்கும் பெண்களை பார்த்தது கிடையாது, பார்த்து வர்ணித்தது கிடையாது. இன்றைக்கு புதிதாக பார்த்து வர்ணிக்கிறது என்றால் கொஞ்சம் மன குழப்பமாகத்தான் இருந்தாலும் அந்த மாதிரி வாழ்முகம் காணும். சுந்தரி மன்மதன் அதிகாரம் இவளையானால் இல்லை. இருந்தாலும் இவளை நேரில் கண்டால் அந்த இந்திரன் கூட செய்தியை வெறுத்து விடுவான். அது மட்டுமல்லாது இதை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? கந்தரகமுகு மலர் செங்கை
இருக்கலாம். இவ்வளவு அழகு புரிஞ்ச பெண் அதிலும் என்னுடைய கண்ணு முன்னாடியே இந்த பொன்னரங்க மேடையிலே ஆடினால் பாடினால் எப்படித்தான் இருக்கும் என்று சொல்லத்தான் வேண்டுமா? மன்னம் மெல்ல மேடையின் மேலே முகம் ஒன்று ஆடுதி, ஒன்று பாடுதி. யார் வந்தது, யார் வந்தது? மன்னம் மெல்ல மேடையின் மேலே முகம் ஒன்று ஆடுதி, ஒன்று பாடுதி. யார் வந்தது, யார் வந்தது? நம்மை ஏகனமாக எண்ணி விடுவார்கள். அதே வேளையில நான் கண்கொண்டு பார்க்கிற நேரத்தில் இவங்களை தவிர வேறு யாருமே நம்முடைய கண்களுக்கு தென்படவில்லை. ஒருவேளை நம்ம எழுப்பியது இவங்களாத்தான் இருக்கலாமா? ஆனா இவங்களாத்தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவருக்கு நான் பெண்களை பார்த்தது கிடையாது. அப்படியே தப்பி தப்பி பார்த்துட்டாலும் பேசுவதும் கிடையாது. புதிதாக பார்த்து விட்டு பேசுவதென்றால் சற்று கூச்சமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் என்ன செய்வது? எக்கச்சக்கமா கொண்டு வந்து இவ்வளவு நேரத்துமா இங்க கொண்டாந்து விடலாம்னு எவ்வளவு நேரமா கங்கணம் கட்டி கொண்டு இருந்தான அந்த பையன் இந்த மாதிரி கொண்டாந்து சிக்கல்ல விட்டு விட்டு போயிட்டாங்க. எப்ப வருவான், எப்ப வருவான், எப்ப மகன் வருவான்ங்கிற மாதிரிதான் இருக்குது கதை. அதுலயே அருகே சென்று கேட்டு பார்க்கலாம். பெண்ணே பெண்ணே வேஷம் கழிக்கிறாங்க. ஒருவேளை காதுகிட்டு செவிடாக இருந்தாலும் இருக்குமோ? அட பாவமே, இவ்வளவு அழகா படைச்சு ஆண்டவன் போய் போய் காது செவிடா படைச்சு விட்டானே. அது செவிடுகளிலே பல விதமான செவிடு இருக்கும். காய்ச்சவிடு, அரைச்சவிடு, முக்காச்சவிடு, முடிச்சவிடுன்னு இருக்கு.
இதுல காலரும் முக்காலா ஏதோ லேசுவாக பேசுறோம், முழுசா இருந்தா துத்தம். அதனால நம்முடைய கரத்தை உரத்து கட்டி அப்படி கேட்டு பார்க்கலாம். ஒண்ணுமே புரியலையே. இருந்தாலும் எதையாவது தலையாத அசைக்கலாம், இல்ல கை கர்ணமாக காட்டலாம். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எதுவுமே இல்லையே. எப்படி நாம கேட்கறது? ஆமா, உனக்கு ஏதாவது இருக்குதா? ஒரு ஆண்மகன் உன்னோட அருகாமையில் வந்து பல பெண்ணே பெண்ணே என்று அழைக்கின்றேன். அப்பொழுது தங்களுடைய திருவயற்றத்தை எங்க என்னைத்தான் அழைத்தீர்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? போய் ஆட்டு குடிக்கிறேன். இவ்வளவு சுகதர கூடாதுயா. இவ்வளவு அழகப்படுத்தி போய் ஊமை இதுவரைக்கும் உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்துச்சேன். ஆனா இன்னைக்கு கிடைச்சது ஒரு ஊமையால. ஊமைச்சு தானா? ஊமைச்சு இருந்தா பேசுவீங்க. பேசாமல் சற்று அமைதியாக இருந்தால் செவிடாக இருக்குமோ, ஊமையாக இருக்குமோ, குருடாக இருக்குமோ, நொண்டியா இருக்குமோ, முடமா இருக்குமோ, என்னென்னவெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டீர்கள். எல்லாம் சரியாக இருக்கும் பொழுதே பெண்களால் சரிவர அவர்களை சரி கொண்டு போக முடியவதில்லை. இப்படி இருந்தால் உங்களிடமிருந்தெல்லாம் தப்பிக்க முடியுமா? ஆமா, காரணம் இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். கேட்கலாமா? இருக்குமோ என்று சந்தேகித்து கைதட்டி எழுப்பினேன். எதற்காக தெரியுமா?
நன்றி சொல்வதற்காக. ஓஹோ, அப்படியா? அந்த சிங்கத்தை கொன்றது நீங்களா அல்லது வேறு யாருமா என்று தெரிந்து கொள்ளலாமா? அப்படியானால் நான் கொன்ற சிங்கமாக விட்டது நீங்களா? சிங்கத்தை நீங்கள் தான் கொன்றீர்களா? சிங்கத்தை கொன்று என் உயிரை காப்பாற்றி உங்களுக்கு கோடி பல கோடி நான் கேட்கறதுக்கு முன்னாடியே ஓட்ட பிடிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ஊதியம் கேட்டா வந்து நிக்கிறேன். அந்த சிங்கத்தை கொண்டு உங்களுடைய உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி சொல்வதற்காக எழுப்பினேன். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? நன்றி சொல்லதானே இவ்வளவு தூரம் உங்களை தேடி இவ்வளவு நேரம் நீங்க தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் நின்றுட்டு இருக்கீங்க. ஒண்ணு கேட்கலாமோ? நான் சொல்றேன், கேட்கலாமோ? கேளுங்க. என்னுடைய பெயர் சாவித்திரி. இது என்னுடைய முழு விவரம். இந்த மாதிரி ஆட்களை போட்டா தானே இருக்கிறதெல்லாம் வெளியில ஒரு ஆசைப்படும். இருந்தாலும் இன்னும் மனம் மனதோ இல்லையோ நீ ஓடி ஒரு நன்னாளில இரு மனமும் ஒன்று சேர்ந்து ஒரு திருமணம் ஒன்று நடக்குமே, அது நடந்துச்சா நடக்கலையா? அது அவசியம் சொல்லணுமா? சொல்ல வைக்காம போட்டது. இருந்தாலும் இன்னும் ஒன்னே ஒண்ணு, அதுக்கு மேல நான் கேட்டாலும் நீங்க சொல்ல வேண்டாம், நானும் கேட்கலாமா? தையல உன் இன்பமொழி தந்தது சந்தோஷம்
தான் பார்க்கிறேன், வரமாட்டேன். கொஞ்சம் முயற்சி கொடு, கொஞ்சம் முயற்சி. கொஞ்சம் வந்து நான் வந்து மனசுல வந்து ஒருத்தரை வந்து எப்படி சொல்றது, நீ மனசுல இருக்காரு ஒருத்தரு, ஆனா எப்படி சொல்றது யார் அப்படிப்பட்டவரு அதெல்லாம் சொல்ல முடியாது. மனசுல வச்சிருக்கிறதாக சொல்றீங்க. ஆமா, அவர் யாரு, அப்படிப்பட்ட புண்ணியவன் யாரு சொல்லலாமா? கணவன் பேரு சொல்லக்கூடாது. ஆமா, மனதால நினைத்த அன்றிலிருந்து இன்று வரை அவர்தான் என் கணவர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது சொல்லலாமா? கற்பனை பெண்கள் ஒருவரது மனதால் நினைத்து விட்டார் என்றால் அவருடைய பெயரை சொல்ல பார்ப்பாங்க. இருந்தாலும் அவை பொருளாக சிலையடையாக. சரி சரி சொல்லுங்க. ஒருவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். என்ன வாக்குறுதி? வாக்குறுதி குருதி இல்ல, அது எதுக்கு ரத்தத்தை செஞ்சிருக்கோம். வாக்குறுதி வாக்குறுதி உறுதிமொழி உறுதிமொழி. ஆமா, அது பலவிதமா சொல்லலாம் இல்லையா? ஆமா, அது எங்க ஒண்ணா சொல்லுங்க பாப்போம். உச்சரிப்பதை பொறுத்து சொல்லுங்க. அதாவது வாக்குறுதி ஒண்ணு உங்க நம்ப மாட்டாங்க முடிவில். ஆனா சத்தியமா அதுதாங்க அப்படி வந்து நீங்க அப்படி வாங்க. அந்த அம்மா சொல்றீங்கலாம் வேண்டாங்க, அந்த முன்னாடி எழுத்த மட்டும் பத்திரமா இருங்க. முன்னாடி அதை மட்டும் ஒன்று சொல்ல வச்சுக்கணும். ஆமா, அந்த வாக்கியத்தை. அப்புறம் இந்த ஆகாயத்திற்கு எத்தனை மாற்று பேர் உண்டு? அதுதானே, ஆகாயத்துக்கு விண் என்று சொல்வார்கள், வான் என்று சொல்வார்கள், ஆகாயம் என்று சொல்வார்கள், சுருக்கமாக அதுதான் வேணும். இதையும் முதல்ல எடுத்து வச்சீங்களே வாக்கியங்கள், அதை இதையும் ஒண்ணு சேருங்க. இதையும் அதையும் ஒண்ணு சேர்க்கணும். ஆனா நான் சேர்க்கறதெல்லாம் ரொம்ப கட்டிக்காரன். சரி சரி. ஆமா, சில பேர் சேர்ந்து இருக்கிறத பிரிச்சு வைக்க நினைப்பாங்க. நீங்க படம் கிடையாது, சேர்க்கணும் தானே. ஏங்க ஆரம்பத்துல வாங்க, ஆரம்பத்துல இருந்து வந்ததுனாலதான் இது வரைக்கும் நிலைச்சு நிக்கிறேன். அந்த அவர் போட்ட பிச்சையினால இப்ப இங்க வந்து நிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. ஆமா, ஓஹோ, வான் சத்தியா சத்தியா எப்படி சொன்னீங்க? சத்தியா வான், வான் சத்தியா சத்திய வான், அவர்தான் நிச்சயமாக அவர்தானே. என்ன தைரியம் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டு கூசாமத்தோடு வர்றீங்க? நீங்களே எப்படி நம்புறது? அவர் நான் நேர்ல பார்த்தது கிடையாது, ஓவியத்துலதான் பார்த்திருக்கேன். ஆனால் ஓவியத்தில் பார்த்தாலும் அன்றிலிருந்து இன்று வரை அவரைத்தான் என் மனதார நேசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம்? அவர் விரல்ல ராஜமுத்திரை பதிக்கப்பட்ட கணையாளி அணிந்திருப்பார். அது உங்ககிட்ட இருக்குல்ல, ரொம்ப கவனமா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இருந்தது சத்த நேரத்துக்கு முன்பாகத்தான் அது எப்படி போச்சுன்னே தெரியல, மறைவாக போச்சு, பாதிதான் இருக்கு. அது சரி, அதை காமிக்கிறேன். அதை காமிக்கணுமா? இருந்தது பார்த்தா அவங்க முடிஞ்சு வச்சு நிலவேக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டாங்க.
அந்த வெண்ணிலா கூட எப்படி எப்படி எல்லாம் விளையாடுகிறது தெரியுமா? நிலவோடுவான் முகில் விளையாடுதே அந்த நிலைகள் பார்த்த உடனே என்னுடைய எண்ணமெல்லாம் எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று முக்கியமான விஷயம் என்று சொன்னேனே, அது என்ன தெரியுமா? சொல்லுங்க. தந்தை தாயார் என்னை வந்து சேர மொழி என்னுடைய தாய் தந்தையர் அழைத்ததாக என்னுடைய நண்பன் சுமார் ஒருவோடு வந்து தெரிவித்தான். ஆகையினாலே அவர்களை பார்த்து கூடிய சீக்கிரம் நம் இருவருடைய திருமணத்திற்குள்ளே ஏற்பாட்டுடன் வந்து செல்கிறேன். சென்று உண்மை நாம் பிரிந்தால் உயிர் வாழ்வது இருவருமே பிரிந்து வாழ முடியும். என்ன செய்வது? அந்த மரத்தை பார்த்தால் உன்னுடைய முகம், அந்த பெண்ணை பார்த்தால் உன்னுடைய முகம், ஓடுகின்ற நீரை பார்த்தால் உன்னுடைய ஆனா ஒரு காரியம் செய்யலாமா? இல்லை, உன்னை எப்படி எப்படியெல்லாம் என்னுடைய மனதார நேசித்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா? எப்படி? இருந்தாலே மனம் நிற்கும் தன்னா
அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்து என்னை திருமணம் முடித்துக் கொள்வாரா அல்லது ஏமாற்றி விடுவாரா? மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. கண்ணும் கண்ணும் பேசியது ஒன்னாலன்றோ, இன்ப காதல் இசை பாடியது நீயே அன்றோ, பெண் மனதில் ஏற்றி வைத்த தெய்வமல்ல, ஒளி பிறக்கும் முன்னே அனைத்தல் பாவம் அல்லவா? வாத்தியாருடைய பையன் கந்தசாமி. அக்கா அந்த பாட்டு நீங்க பாடியே அவனுக்காக அந்த பாடலை பாடுவேன். இந்த பாடல் பாடுற போதெல்லாம் சகோதரனுடைய ஞாபகம் வந்துடும். இந்த பாடல் அவனுக்கு சமர்ப்பணமாகட்டும். நன்றி. அதே நேரத்தில் ரெட்டையாளத்தை சேர்ந்த எனது அண்ணன் முருகேசன் அண்ணார் குடும்பத்தார்கள், மருமகன் காளீஸ்வரன், மருமகன் வெங்கடேஸ்வரன் இருவரின் சார்பாக, அண்ணன் முருகேசன் அண்ணன் குடும்பத்தின் சார்பாக எனக்கு முன்னாடியே அன்பளிப்பு கொடுத்தாங்க. யாரோன்னு தெரியாம சொல்லாம அதனால எனது அண்ணன் குடும்பத்தார்களுக்கு, என் மருமகன் காளீஸ்வரனுக்கும்